இந்த கார்த்திகை தீபத்துக்கு சூப்பரான ஒரு அரிசி அப்பம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் நான் வந்து ஜாகரி வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து பாகுபதெல்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நான் செவ்வாழை தான் ஒரு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் பழம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க ஜாகரி வாட்டர், ஏலக்காய், 2 சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 கப் திருவன தேங்காய், வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 1 ஹவர் நல்லா ஊறிடுனா கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா உடனே போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ 1 ஹவருக்கு நல்லா நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். 2 வந்து போடக்கூடாது. 2 போட்டால் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. ஸோ 2 போட்டோம்னா 1 போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மேலே எழும்பினதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெயில். அவ்வளோதாங்க, சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.